இப்பதான் அதுக்கு கண்ணு தெரியுது, அதனால கூர்ந்து கவனிக்கும். முன்னாடி லாங் சைடு தூரப்பார்வை இருந்துச்சு, அதனால தூத்துக்குடிலாம் அதுக்கு தெரியல, கரூர் மட்டும் கண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்குறீங்க. இதே மாதிரி தானே செத்தோம் நாங்க. நான் எழுப்புற கேள்விதான் நீங்க பதில் சொல்லணும். இது ஒரு நடிகரை பார்க்க வந்த ஒரு கூட்டம் நெரிசல்ல சிக்கி செத்துரு. ஆனா தூத்துக்குடி போராட்டம் எப்படி? ஸ்டெர்லைட் ஆலை, அதனால என்னுடைய நிலம் நஞ்சாகுது, நீர் நஞ்சாகுது, எங்களுடைய வாழ்வாதாரம் கெடுது, இங்க வாழ முடியல, அதனால நுரையீரல் தொற்று, புற்று இதெல்லாம் வருது, இந்த ஆலையை அப்புறப்படுத்துங்க, மூடுங்கன்னு நாங்க போராடுறோம். அந்த போராட்டத்துல மக்களே தலைமையேற்று போராடுகிற போராட்டம் தான் எழுச்சி, கிளர்ச்சி, புரட்சி. அப்படிப்பட்ட ஒரு புரட்சி, மக்கள் புரட்சி. அங்க ஏதாவது ஒரு கட்சி தலைவன் முன்னாடி நின்னானா? ஒரு கொடி தூக்கப்பட்டதா? இல்ல. ஆனா மக்கள் தங்கள் கையை உயர்த்தி இந்த ஆலை வேண்டாம் என்று முழக்கமிட்டு வந்தார்கள். அது மக்களாக முன்னெடுத்த போராட்டம். அந்த மக்கள் போராட்டத்தில் கூட்டமா வர்றாங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வந்தாங்க. அதுதான் நோக்கம். அங்க இருந்த அதிகாரி என்ன சொல்லியிருக்கணும்? அல்ல காவலர்கள் என்ன சொல்லியிருக்கணும்? இவ்வளவு பேர் வர முடியாது, நீங்க முன்னாடி நிக்கிற ஒரு 4 பேர் 5 பேர் வந்து மனுவை கொடுங்க வாங்கன்னா கொடுத்துட்டு அழகா கோரிக்கை வச்சுட்டு போயிருப்பாங்க. அங்க ஏன் துப்பாக்கி சூடு நடந்தது? நான் கேட்கறதுக்கு யாரு மனச்சான்றோடு பதில் சொல்ல இந்த நாட்டில் யார் இருக்கா? யார் இருக்கா சொல்லு. ஏன் துப்பாக்கி சூடு நடந்தது? கலவரம் வரும், மனு கொடுக்க வர இடத்துல கலவரம் வரும் என்று எப்படி கணிச்சு? சரி, அப்படியே கலவரம் வந்தா முதல்ல என்ன பண்ணிருக்கணும்? தண்ணீரை தானே பீச்சு அடிச்சிருக்கணும், தடியடி நடத்திருக்கலாம், கண்ணீர் புகை குண்டுகளை வீசி மக்களை கலைச்சிருக்கலாம். எடுத்தவன சுட சொன்னது யார்? உன்னைய எப்படி சுட்ட? தொலை தூரத்திலிருந்து சுடுகிற சினைப்பருங்கிற துப்பாக்கி ரொம்ப தூரத்திலே குறிபார்த்து சுற்ற முடியும், ரொம்ப கூரா இருக்கும். அந்த துப்பாக்கியோட எப்படி வந்து காத்திருந்த? அது வண்டி மேல ஏறி நின்று எப்படி சுட்ட? முன்னாடியே ஏற சொன்னது யார்? உன்னைய இவ்வளவு ஆயுதங்களோட அங்க வந்து எப்படி நின்ன? உன்னை சுட சொல்லி உத்தரவிட்டவன் யாரு? இத்தனை கேள்வி இருக்குல்ல, ஏன் சுட்ட? அப்படி பார்த்தாலும் காலு கீழே தானே சுடணும், தொண்டைக்குழியில எப்படி குறிவாத்து சுட்ட? எப்படி சுட்ட? அப்ப இந்த உண்மை கண்டறியங்களுன்னு உறங்கிட்டு இருந்துச்சா? ரொம்ப கூர்மையா பார்க்கும்போது குருடா இருந்துச்சா? சொல்லுங்க. பார்வையற்று போயிருந்துச்சா? இப்ப பாக்குறது அப்ப இந்த ஆட்சி தானே, ஏன் வரல?